இன்னைக்கு ஒரு புடி கெட்டியா ஒரு கேக்கு மாதிரி இருக்கு, நல்லா டேஸ்டா இருக்கும் போல இருக்கு. நம்ம செஞ்சு பார்ப்போம். எனக்கு அது மாதிரி தான் வேணும். உனக்கு செய்ய தெரியுமா? தெரியும். இன்றைக்கி வில்லேஜ் குக்கிங் சேனல் வீடியோவிலேருந்து ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஒரு மெயின் டிஷ் கிடையாது, ஒரு சைட் டிஷ். அதாவது முட்டைக்கோஸ் முட்டை இப்போ ரீசெண்டாக பண்ணி காட்டியிருந்தாங்க. அதை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இப்போ போய் அதை நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம். வாங்க. ரெடியா 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 காய்ஸ் பாருங்கள். அடுப்பு, எண்ணெய் எல்லாம், முட்டை, இது என்னது, ஏதோ மிளகாத்தூள், அது இதுன்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ குபு குபுன்னு பண்ணிவிட்டு கபகபன்னு போயிடுவோம். அதில் பட்டரெல்லாம் போட்டாங்களா? பட்டர் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்த மாதிரியே வருதான்னு தெரியலை. அதில் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. கொஞ்சம் அப்படியே கட்டியாக ஒரு ப்ரெட்டு மாதிரி இருந்தது. அது முட்டைன்னே சொல்ல முடியல. அது பார்க்கும்போதே பிடிச்சிருந்தது. பண்ணணும்னு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு. சட்டு புட்டுன்னு பண்ணுங்க கேட்டையா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சைட்டில் இருந்து மிஸ்டிக்கு தான் வேலை. அப்படி வெட்டி மிஸ்டி தான் வெட்டும் போதும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கும். அதுக்கப்புறம் சமைக்கும் போது பக்கத்துலேருந்து சாப்பிட்டுக்கும். என்ன கூட்டு கால் சேர்க்குறியா? எனக்கு வேணாம். இது மட்டுமே ஒரு சைடு டிஷ்ஷாக வந்துருச்சு. நல்லா இருக்கும் போல இருக்கே. இது மட்டுமே பார்த்தீங்களா? அதை மட்டும் தனியாக டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். காரமாக இருக்கா? காய்ஸ் எனக்கு தெரிஞ்சே 3 வாட்டி உப்பு போட்டுட்டாங்க. மிஸ்டி ஒரு தரம் போட்டுச்சு. அம்மா இப்போ 2வது தரம் போட்டிருக்காங்க. ஃபைனல் பீஸ் எப்படி வரப்போகுதுன்னு தெரியலை. வந்துருமான்னு தெரியலையே. காய்ஸ் பார்த்தீங்களா? இதை தனியாக சாப்பிட்லான்ட்டு மிஸ்டி அதுக்கு ப்ரெட் எடுத்துகிட்டு வந்துட்டார். மிளகா நெடி மூக்கில் ஏறுது. வா, இவனுக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது. கல் மாதிரி இருக்கான். இது தனியாக நல்லா இருக்கு. உப்பு சரியாக இருக்குன்னு சொல்கிறான். நான் இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. டேஸ்ட் பண்ணால் தான் இவரோட லட்சணம் தெரியும். சட்டு புட்டுன்னு முட்டையை உடச்சி ஊற்றுங்க சார். இப்போ என்ன பண்ண போகிறேன்? முட்டையை உடச்சி இதில் ஊற்றி கிண்டிட்டு அடுப்பில் வச்சு வைக்கிறது. 5 முட்டைகளை உடைத்து விட்டோம். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாச்சு. இப்போ இதில் பட்டரை தூவிட்டு பொரிச்சு எடுக்கணுமா? அவிச்சு எடுக்கணுமா? சீஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போ கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். இப்போ அதை போட்டு அவிச்சு எடுத்துட்டோம்னா எல்லோரும் செட் ஆயிரும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இதை வந்து பேக் பண்ணுற மாதிரி. இந்த அவனெல்லாம் தேவையில்லை. இது ஒரு அடுப்பில் அவங்க என்ன மண் வச்சாங்களா? மண் வச்சு அவங்களோட அண்டாவே ஓட்டையாயிருச்சு. நம்மக்கிட்ட அண்டாவும் கிடையாது, மண்ணும் கிடையாது. அதனால் அம்மா ஒரு குட்டி அண்டாவில் உப்பு போட்டு உப்புக்கு மேலே அதை வைக்க போகிறாங்களா? ஏதோ இவரோட டெக்னிக்கு. வேலை செய்தா இல்லையான்னு பார்ப்போம். வேலை செஞ்சால் சந்தோஷம். இதான் எங்களுடைய அண்டா. ஸோ அண்டா இப்போ சூடாகிக்கிட்டு இருக்கு. நான் என்ன கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் நீங்கள் அட்டா பாவி, நானே இத்தனை உப்பு போடுவான்னு பார்த்தா இவன் மண்ணுக்கு பதிலாக உப்பையே போட்டான். அந்த உப்பு
அது வந்து இதை எடுத்து நாளே கறிக்குவா ஐயோ சும்மா பார்த்தீங்களா, இதை மண்ணு மாதிரி யூஸ் பண்ணிட்டு நாளைக்கு இதே எடுத்து கறியில் போடுவாராம். இப்போ எப்படி எடுப்பீங்க? அதை எடுக்கக்குள்ள ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். இப்போ இன்னும் எவ்வளோ நேரம் ஆகணும்? ஒரு 10 மினிட்ஸில் திறந்து பார்ப்போம், சரியாயிடும். கௌசிக் கொடுத்த டைம் 10 minutes. ஸோ பார்க்கலாம். 10 நிமிஷம்னு சொன்னான், ஆனால் எந்த மிஸ்டேக்கும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அரை மணி நேரம் வச்சுருந்துருக்காரு. நல்ல வேலை சட்டி ஓட்டை ஆகலை. சட்டி ஓட்டை ஆகலை, துணி ஓட்டை ஆகிட்டு. அவங்களுக்கு சட்டி நம்மளுக்கு துணி எடு. ஏதோ ஒன்று ஓட்டை ஆகணும் போல. இந்த ரெசிபி பண்ணுனா வில்லேஜ் குக்கிங் சேனல் பண்ணின மாதிரி அவங்களுக்கு அந்த அண்டா ஓட்டையாச்சுல்ல, நான் கூட எந்த சேதாரமும் இல்லாமல் நம்ம பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் சொன்னாங்க, இல்லை இந்த ரெசிபி பண்ணினால ஏதாவது ஒன்று ஓட்டை ஆகுது, இவங்க எதை கிழிச்சிருக்காங்கன்னு பாருங்க. அவ்வளவு சூடா? யாராவது இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தா உங்களுக்கு என்ன ஓட்டை ஆகுதுன்னு சொல்லுங்க. காய்ஸ், இந்த ரெசிபி செய்யும்போது கவனம், இது காவு வாங்குது. என்ன ஓட்டை ஆகுது? அவங்களுக்கு அண்டாவை காவு வாங்கிச்சு, எங்களுக்கு எங்களோட டேபிள் க்ளாத்தே காவு வாங்கிருச்சு. ஸோ பார்த்து பக்குவமாக பண்ணுங்கள். அது பாருங்கள், அவங்களுக்கு பிஞ்ச மாதிரி எங்களுக்கும் பிஞ்சு போயிருக்கு. சரி, நம்ம இப்போ ரெசிபி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்குன்னு ஒன்று கடவுளை வேண்டிக்குவோம். இருங்க, இவர் சும்மா பொய்க்கு தலையாட்டுறாரு. இப்போ மிஸ்டேக் வர இது கொடுங்க. காய்ச்சி இவங்க 2 பேரும் நல்லா இருக்குன்றாங்க. எனக்கு இப்படி விட்டு விட்டாலாம் திங்க முடியாது. ஃபைனலாக எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்லாமா? வாங்க. மீன் புளிக்குழம்பு, முட்டைக்கோஸ் முட்டை. அந்த முட்டையெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி பிளேனாக சாப்பிட்டாங்கல்ல, அந்த இது மீன் பொரியல், வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு கீரை. இதுதான் இன்னைக்கான சாப்பாடு. வந்து டேஸ்ட் பாருங்க. நல்லா இருக்கு. அந்த நார்மலாக நம்ம பொரிக்கிற முட்டை பொரியலோட விட வித்தியாசம். ஏன் தெரியுமா? டேஸ்ட்டு இது என்ன இது எப்படி இருக்குன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லையா? பிகாஸ் பட்டர் போட்டிருக்காங்க, ஒரு துருவி போட்டிருக்காங்க. நல்லா தான் இருக்குங்க, பார்க்கும்போதெல்லாம் நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டேன், சோறோட சாப்பிட்டு பார்ப்போம். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. நமக்கெல்லாம் இங்கே பாருங்களேன், இதை சாப்பிட்டு பார்ப்போம். அதுக்கு இந்த முட்டையெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு இது. அதுவும் ஓகே தான். பட் கீரை மீன் கிரேவி, மீன் பொரியல், நாங்கள் வந்து மீன் கிரேவிக்கு, மீன் கறிக்கு இந்த முட்டைக்கோஸ் முட்டையை செஞ்சு பார்த்தோம். இதுக்கு இது செட் ஆகலை. ஏன்னா மீன் கிரேவி வந்து நம்மெல்லாம் வந்து இந்த ரவுடி கறி சாப்பிட்றவங்க, கார சாரமாக நல்லா நாக்கில் கரண்ட் வச்ச மாதிரி அப்படின்னு சாப்பிட்டு பழகினவங்க. இது வந்து ஏதோ வெள்ளைக்காரனோட சாப்பாடு மாதிரி இருக்குது, பயந்து போன சாப்பாடு மாதிரி இருக்குது, காரம் இல்லாமல். ஆனால் தனியாக சாப்பிட்டிங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஏன்னா முட்டை உள்ளே இருக்குல்ல, அதனால் நல்லா இருக்குது. சின்ன பிள்ளைகளை செஞ்சு கொடுக்கலாம். பட் எதோடு அதை சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிங்க. நான் வந்து முட்டை பொரியல் மாதிரி வரும்னு நினச்சிக்கிட்டு மீன் கறியோட சேர்த்து சாப்பிட்லான்னு நினச்சேன். ஆனால் இவர் ரெண்டுமே இது ரெண்டும் வேறு, அதை தனியாக தான் சாப்பிட்ணும். மீன் கறி வந்து வேறு ரகம்.
ஒருவேளை ஃப்ரைட் ரைஸுக்கு இதை வச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி வெள்ளைக்கார சாப்பாடு இருக்குல்ல, அவங்களோட வேறு ஏதாவது அந்த ரைஸு இந்த ரைஸு, நம்மளோட சுடுசோறு மீன் குழம்புக்கெல்லாம் இது பக்கத்துலேயும் வர முடியாது. இது தனியாகவும் சாப்பிடலாம். இதை தனியாக நீங்கள் சாப்பிட்லாம், சோஸெல்லாம் வச்சு மயனிஸ் எல்லாம் வச்சு அப்படி கொஞ்சம் போஷா வெள்ளைக்கார சாப்பாடு மாதிரி சாப்பிட்றதுக்கு உகந்தது. நம்ம சவுத் இந்தியன் டிஷ்ஷோட என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய டேஸ்ட் பட்ஸுக்கு வந்து கிட்ட கூட வர முடியலை. ஆனால் தனியாக நல்லா இருக்குது பார்த்தீங்களா. பட்டரெல்லாம் போட்டு கேக்கு மாதிரியே இருக்குது. சும்மா சாப்பிட நல்லா. நம்ம மீன் குழம்போடலாம் பிரட்டி சாப்பிட்டீங்கன்னா வெறுத்துரும். நல்லா இருக்குது. மறுபடியும் தான் சொல்கிறேன், நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க எதோட இதை மேட்ச் பண்ணி சாப்பிட்றதுன்னு. ஓகே கைஸ், நல்லா தான் இருக்குது. ரவுண்ட் 2 போக போகிறோம். நீங்களும் உங்களுக்கு பசிக்கும், போய் உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிருக்காங்களோ அதை சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.